உண்டாவதாக. ஆமென். எங்களை நேசிக்கிறதா அன்பின் தகப்பனே, ஓய்வு நாளின் காலை ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்தின் முதல் மாதத்தின் இறுதி ஓய்வு நாளிலே உம்மை தொழுது கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வழிபாடில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். எந்த சூழலிலிருந்து உடைய பிள்ளைகள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். அவருடைய விசுவாசத்தை நம்பிக்கை உறுதி கொடுத்து தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடு. நாள் நேரம் முழுவதையும் கர்த்தர் பொறுப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாரும் எழுந்து நின்று கிறிஸ்துவ பாமாலையில் 10வது பாமாலை போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவாம் வல்லோர் என்ற பாடலில் முதல் 3 சரணங்களை சேர்ந்து
நாம் கடவுளே புது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து புது குமாரனை எங்கள் ரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே போற்றுகிறோம். குமார் நாம் கடவுளே பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றையும் எங்களை போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுந்தவரே போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாவின் கடவுளே எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிபவரே போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாவின் கடவுளே உமக்கே காலம் எல்லாம் புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். ஜெபத்திற்காக நாம் யாரும் கடன்கள் படித்து அமைதியாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. பொதுவான பாவருக்கு ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லலாம். சர்வல்லமையும் மிகுந்த இறக்கமுள்ள பிதாவையும் தப்பி போன ஆளுகளைப் போல நாங்கள் உங்களுடைய வழியை விட்டு வழி அலைந்து போனோம். எங்கள் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கு மிகவும் எண்ணெய் நடந்தோம். ஒரு வருஷத்தை உலகமாய் குற்றம் செய்தோம். செய்யாமல் செய்யக்கூடாததை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதனுக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே பார்த்து குற்றவாளியாக எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்திலிருந்து தூக்கப்படுகிற எங்கள் சீர் கொடுத்தும் மிகவும் இறக்கப்பட்ட பிதாவே நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் மூலமாய் நடந்தவர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் நம் ஒவ்வொருவருக்கும் இன்று தந்தருவாராக. ஆமென். திருவசனம் உடனே ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவரை நாமம் துதிக்கப்படுவதாக. நாளுக்குரிய வேத பாடல்கள் பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஒவ்வொரு பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்கப்பட்டது கடவுள் என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பூமியில் உள்ள ஜாதியான காட்டிற்கான மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஒவ்வொரு பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று சொன்னார். பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் கூறும் சகல பிராணிகளையும் ஆடக்கடவுள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பல்வி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவஜந்துகளை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இன்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதைத்தரும் சகல பூண்டுகளையும் விதைத்தரும் கனிமரங்களுமாகிய சகல விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்க கடவுள். பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் கூறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்போது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாக இருக்கிறது. சாயங்காலம் விஜயகாலமாகி 6ஆம் நாள் ஆயிற்று. ஆரம்பிக்கிறது. விசேஷ பாடத்திற்காக நாம் அனைவரும் எழுந்திருப்போம்.
நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே, ஆமென் என்பதே. வாசிக்க வேண்டிய வேத பாடம் முடித்தாயிற்று. மகிமை உண்டாதாக. என்ற உண்ணமாகவே கிறிஸ்துவ கீர்த்தனை 4வது கீர்த்தனை சீர்திரியேக வசதி நமோ நமோ என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது 1வது காணிக்கை எடுக்கப்படும். அங்கே நீங்கள் இருக்கிற இடத்துக்கு முன்பாக பெட்டிகள் இருக்கிறது காணிக்கப்பட்டு 2 பக்கத்திலும் முன்னவும் இருக்காது. நீங்கள் வசதியாய் உங்கள் காணிக்கைகளை செலுத்தப்படி கேட்டுக்கொள். மாதாந்திர அவர்களை முன்னே வந்து ட்ரெயினில் வைக்க பிடிக்கும்.
இருக்கிறதா அன்பின் தகப்பனே, ஓய்வு நாளின் காலை தியானங்களுக்காக நன்றி படைக்கிறோம். ஆராதனையில் உங்களுடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது தேவ பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கணும் சுவாமி. தேவாவியானவர் எங்களோடு பேசுவீராக. உடைய பிள்ளைகளுக்கு நாளின் செய்தி நாளினுடைய உடைய வார்த்தைகள் பிரயோஜனமாக இருக்கட்டும். அவர் விசுவாசத்தை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கட்டும். உடைய பிள்ளைகளோடு பேசுகிற சுவாமி உடைந்த உள்ளங்களுக்கு ஆறுதலாக இருக்கட்டும். கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்கு கண்ணீர் துடைக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும். பலவீனமாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கட்டும். உடைய வார்த்தையில தியானிக்கிற நேரத்தில் தேவ பிரசன்னத்தை நாங்கள் உணரும்படியாய் இந்த நாள் உடைய பிரயாசங்கள் ஜெபங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற காரியங்களை கர்த்த நிறைவேற்றுகிற நேரமாக மாற்றுங்க. மன நிறைவு பெற்றுக்கொள்ளட்டும். உடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறேன். நீ பேசுவீராக. எனக்கும் எங்களுக்கும் அது பரிணப்படக்கூடியதாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நாம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக வேத பகுதியை கேட்டு இந்த நாளில் நாம் சிந்திக்குவதற்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு த குட்னஸ் ஆஃப் கிரியேஷன். படைப்பின் நல்லவை. குட்னஸ் ஆஃப் கிரியேஷன். ஆண்டவர் ஒவ்வொன்றையும் நல்லதாகவே படைத்தார் என்று தன் ஆதியாகமம் முதல் 2 அதிகாரமும் நாம் படித்திருக்கிறோம். அதில் எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று, ஒவ்வொன்றையும் நமக்கு பயன்படுவதற்காக அவர் நேர்த்தியாய் ஒவ்வொன்றையும் செய்து வைக்கிறார். ஆகவே அவர் படைப்பு அனைத்தும் நமக்கு அது நல்லவையாகவே இருக்கிறார். இதை தான் சங்கீதத்தை அழகாக பதிவு பண்ணார். 104ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்தில் கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது. அது அளவிட முடியாது, ஆராய முடியாது. அதை பார்த்து எழுத முடியும். எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. சின்ன ஒரு பூச்சியினுடைய நிறம், சின்ன ஒரு செடியினுடைய அந்த நிறம் அது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக, பிரமிக்க வைக்கக்கூடியதாக, திரளாக இருக்கிறது. நாம பார்த்தது கொஞ்சம் தான் இருக்கும், கைவிட்டு அளவுக்கு இருக்கலாம். ஆனால் பார்க்காதது எவ்வளவோ இருக்கலாம். அவ்வளவு காரியங்களையும் ஆண்டவர் நமக்காக படைத்து, ஆகவே அவர்கள் சங்கீதத்தில் அந்த அழகாக பதிவு பண்ணாரு. கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது. அவைகள் எல்லாம் ஞானமாய் படைத்து ஒன்றையும் குற்றம் குறைவு செய்ய முடியாது. ஒருவேளை அதுக்கு நமக்கு அது குறைவா இருக்கலாம். அது ஒருவேளை நமக்கு குறைவை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம், பயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம். அதை பார்த்து நம்ம அச்சப்படவும் கூடும். ஏன் இதை ஆண்டவர் உருவாக்கினார் என்ற நிலை கூட நாம யோசிக்க வைக்கும். அது நம்முடைய பார்வை. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில அவைகள் நேர்த்தியாய் உண்டாக்கி இருக்கிறார். உதாரணம், பாம்பு பார்த்த நமக்கு ஒரு அச்சம் வந்துகிறது, பயம், பார்த்தோம்னா அடிக்கணும் போல தோன்றுது. ஆனால் ஏன் இந்த பாம்பை ஆண்டவர் உண்டாக்கினார், உருவாக்கினார்? அவ்வளவு விஷமா, கடித்த உடனே தீட்டின உடனே மறித்து போகிறானே, இது அவசியமா என்று நாம் நினைக்கிறோம், நம்முடைய பார்வை. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் பூமியில நிறைய சின்ன சின்ன இன்செக்ட்ஸ், சின்ன பூச்சிகள் எல்லாம் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். கண்ணுக்கு தெரியாத பூச்சி. அவைகள் நல்லவைகளும் இருக்கிறது, தீயவைகளும் இருக்கிறது. அவர் பயன்படக்கூடியதும் இருக்கிறது, பயன்படக்கூடாததும் இருக்கிறது. ஒருவேளை அது நமக்கு பயன்படவில்லை என்றால் அது மற்ற செடிகளுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு பயன்படுவது மட்டுமே நாம் பார்க்கக்கூடாது. இந்த அனைத்து சிருஷ்டிகளையும் பார்க்கிற பொழுது ஒன்று ஒன்று தொடர்புடையதாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பூச்சிகள் எல்லாம் திரளா போகக்கூடாது என்பதற்கு தான் சின்ன சின்ன அதை விட பெரிய பூச்சிகளை வைத்திருக்கிறார். அவைகள்
கண்ணுக்கு தெரியாத பூச்சிகளெல்லாம் சாப்பிடும். கண்ணுக்கு தெரிந்த கொஞ்சம் கொஞ்சம் சின்ன பெரிய பூச்சிகளால் தவறு சாப்பிடும். இந்த தவளையெல்லாம் பெருகிவிடக்கூடாது என்பதற்காக பாம்பை வைக்கும். பாம்பு அநேக மல்லி பூரா இந்த தவளை இவளெல்லாம் சாப்பிடும். இந்த பாம்பு பெருகிட்ட என்ன பண்ணுறதுன்னு அதுக்கு ஒரு கருடனை வைத்தார். அங்கு அவைகள் அதிகமாய் பெருகிடாதபடிக்கு அவைகளை கட்டுப்படுத்துவதற்கு கருடனை ஒன்று சார்ந்திருக்கு. நமக்கு தெரியும், நமக்கு கண்ணுக்கு தெரியறதெல்லாம் சிலதெல்லாம் நமக்கு ஏன் அப்படின்னா, ஆகவே அவர் படைத்தது திரளாய் இருக்கிறது. அவர் ஒவ்வொன்றையும் ஞானமாய் படைத்தது. அது நீதிமொழிகள் புத்தகத்தில் ஒரு ஞானத்திற்கு அடையாளமாக ஒரு சகித்த ஒரு அதிகாரத்தையே வைத்திருக்கிறார் சாலமோன் எழுதி. ஒன்றை ஒன்று தொடர்புடையதாகவே இருக்கிறது, ஒன்றை ஒன்று சிறப்புக்குரியதாகவே இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நாம் பார்க்கிற பொழுது இவைகளெல்லாம் ஆண்டவர் எனக்கு நமக்காக அந்த சைக்கிளை வச்சிருக்கிறார், அதை உருவாக்கி இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அதுதான் சங்கீதம் எழுதுகிறாரு, கிரியைகள் அவர் திரளாக இருந்தாலும் ஞானமாய் படைத்தார், பூமியுடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது என்று. அதுவே ஆதியில் ஆண்டவர் சகலத்தையும் சிருஷ்டித்தார். அவை ஒவ்வொன்றும் நேர்த்தியாகவே இருக்கிறது. நாம தான் அநேக நேரங்களில் புரிந்து கொள்ளவே முடியல, ஆராய முடியாமலேயே இருக்கிறார். ஒவ்வொன்றிலும் ஒரு சிறப்பு தன்மைகள் இருக்கிறது. அதை ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 24 25 26 3 வசனங்களை வாசிக்கிற பொழுது அந்த 2 வசனங்களும் சிறப்பாக ஆண்டவருடைய படைப்பை குறித்து சொல்லப்பட்டது. ஜாதி ஜாதியான காரியங்கள், ஜீவ ஜந்துக்கள், நாட்டு மிருகம் தேவை, காட்டு மிருகம் தேவை, சமுத்திரத்தில் வாழ வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் உருவாக்கி அவைகளை நேர்த்தியாய் கண்டவர். இவைகளெல்லாம் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பின் மகிழமாக பார்க்கிறோம், மகிமையாய் பார்க்கிறோம். ஒவ்வொரு செடிகளிலும் ஒரு சிறப்பு தன்மைகள் இருக்கிறது, ஒவ்வொரு பூக்களிலும் அவைகள் இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் இந்த காரியங்களை சகல செடிகளையும் ஜந்துக்களையும் உருவாக்கினவர். நாட்டுக்கு எது தேவை, காட்டுக்கு எது தேவை, சமுத்திரத்துக்கு எது தேவை என்று பார்க்கிறோம். இவளையெல்லாம் ஆண்டவர் நேர்த்தியாய் உருவாக்கி இருக்கிறார். அவையெல்லாம் நாம் பார்ப்பதற்கு மகிழ்வது. ஆண்டவர் அதன் ஊடாக மனுஷனையும் தன் சாயல உருவாக்கினார் என்று பார்க்கிறோம். இயற்கைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து உருவாக்கினாரோ அவ்வளவாய் மனுஷனையும் முக்கியத்துவப்படுத்தி தம்முடைய சாயலையே மனுஷனை உருவாக்கி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே உருவாக்குற சிருஷ்டிப்புக்கிற காரியங்கள் இப்பொழுது பல நிலைகளில் அதை குறித்து ஆராய்ச்சி செய்து இது ஒரு மனுஷனால் உண்டாயிருக்க முடியாது என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் ஏதேச்சையாக வருவதற்கான சாத்தியமில்லை என்று சொல்கிறார்கள். பல காரியங்கள் என்று நாம் ஏற்க இருந்தாலும் நம்முடைய விசுவாச நம்பிக்கை ஆண்டவர் தான் இதை உருவாக்கினார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் சிருஷ்டி அனைத்து சிருஷ்டிகளுக்கும் மனுஷர்களுக்கும் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனேட்டா அந்த அன்பையும் இரக்கத்தையும் பாராட்டுகிறவராக இருக்கிறார். அதனால்தான் இவைகளை ஒவ்வொன்றையும் பார்த்து ஒன்றை விட மிஞ்சி விடக்கூடாது என்பதற்காக அனைத்தையும் சரியாய் பார்த்து பார்த்து அதை உண்டாக்கினார். இயற்கைகளை உண்டாக்கினார், பறவைகளை உண்டாக்கினார், மிருகங்களை உண்டாக்கினார், மனுஷனை உண்டாக்கினார். ஆகவே ஆண்டவர் இந்த சிருஷ்டிப்புகளுக்கும் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் மனுஷர்களுக்கும் தன்னுடைய அன்பையும் இரக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு அடையாளமாய் இவைகளை உருவாக்கி அவர்களோடு தொடர்புடையவராகவே இருந்திருக்கிறார். உருவாக்கினவர் விட்டுட்டு போயில்லை, உருவாக்கினவர் எல்லா சிருஷ்டிகளையும் பார்த்து பார்த்து அவைகளுக்கு வேண்டிய காரியங்களை கொடுக்கிறார். அது அழகா ஏசியா தீர்க்கதரிசி புத்தகத்துல அழகாக இதை பதிவு பண்ணார். ஏசியா
30ஆம் அதிகாரம், ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் 30ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம். அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும், நீ விதைத்து அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். அது கொழுமையும் உறுதியுமாயிருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சலுள்ள தலத்திலே விளையும். நிலத்தை உழுகிற நிலத்தை உழுகிற எருதுகளும் கழுதை மறிகளும் உரத்தினாலும் கூட்டுக்கூடையினாலும் ஊற்றப்பட்ட ருசியுள்ள கப்பிகளை தின்னும். தொடர்ச்சியா அந்த அதிகாரத்துல ஆண்டவர் எப்படியாக சிருஷ்டித்த ஆண்டவர் அவர் மேல் அக்கறை உள்ளவராயிருக்கும். ஏதோ சிருஷ்டித்துட்டோம், மரஞ்செடி உருவாங்க, பறவைகள் உருவாங்க, மிருகங்கள் உருவாங்க, மனுஷனை உண்டாக்கிட்டோம், தன்னுடைய சாயலை உருவாக்கிட்டோம், இப்படி பார்த்துட்டு முடிகிறதில்லை. அதை ஒவ்வொன்றையும் பார்த்து அதனுடைய காரியங்களை அணுகி ஒன்றை சேதப்படுத்தாதபடிக்கு, ஒன்றிலும் ஒன்று குறைவிட்டு போகாதபடிக்கு அனைத்தையும் அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அனைத்துக்கும் அவர் ஆண்டவராக இருக்கிறார். எல்லா இயற்கைகளுக்கும் மனுஷனையும் அவர் நேசிக்கிறவராகவே இருந்திருக்கிறார். அதுல ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறார். இந்த அவர் உருவாக்கின இந்த சிருஷ்டிகள், மரம், செடி, கொடிகள், பறவைகள், மிருகங்கள், இவைகள் அனைத்தும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு மட்டுமல்ல, மனுஷருக்கு பயன்படக்கூடியதாக இருக்கணும்னு சொல்ற ஒரு அதை கூட அப்படிதான் தன்னுடைய எண்ணங்களில் வைத்தாங்க. எப்படி மனுஷனை தன் சாயல உருவாக்கினானோ அவனிடத்தில் அவர் எதிர்பார்க்கிற காரியம் எல்லா சிருஷ்டிகளையும் பண்படுத்தி பாதுகாத்து பராமரித்து அதை காக்க வேண்டும். எல்லா சிருஷ்டிப்புகளோடும் அவன் இணக்கமாய் இருக்க வேண்டும் என்று மட்டுமல்ல, தன்னையும் மகிமைப்படுத்துவனாய் இருக்க வேண்டும் என்ற ஒரு நியதியை மனுஷனுக்கு வைத்தார். ஆண்டவர் உருவாக்கினார். நல்லது, எல்லாவற்றையும் பார்க்க சிருஷ்டிகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அப்படியே மனுஷனுக்கும் அவர் ஆண் பெண் உருவாக்கினார், மனுஷனுக்கும் கொடுக்கிறார். சிருஷ்டிகள் எப்பவும் ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருக்கிறது, ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. இன்ற வரைக்கும் ஆண்டவர் என்னென்ன நியதியை வைத்தாரோ அதை செய்து கொண்டே இருக்கிறார். மனுஷனுக்கு அவைகள் அப்படியே பயன்படுகிறது. அன்றைக்கு அவர் உருவாக்கின போது எப்படி மனுஷனுக்கு இந்த இயற்கைகள், மிருகங்கள், பறவைகள் பயன்பட்டதோ அப்படியே இன்றைய வரைக்கும் பயன்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் மனுஷனோ ஆண்டவர் தன்னுடைய சாயலை உருவாக்கி இந்த சிருஷ்டிப்போடு இணக்கமாக இருந்து என்னை மகிழ்ப்படுத்து அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண சொன்னா நம்ம மனுஷன் மட்டும்தான் ரெண்டு பேருக்கும் துரோகம் பண்ணுகிறார். படைப்புல ஆண்டவர் நல்லவைகளை தான் படைத்தார். ஆனால் மனுஷனோ ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை செய்யறதில் துணிகரமாக இருக்கிறார். அவர் உருவாக்கின அருமையாய் நல்லவைகள் என்று கண்ட இந்த சிருஷ்டிப்புகளை தன்னுடைய சுயநலத்திற்காக அழிக்க துவங்கிவிட்டான். இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பித்தார்கள். இப்போது எல்லாம் போனது போல இருக்கிறது. வறண்டு போச்சு, இந்த நிலங்கள், நீர்நிலைகள் வறண்டு போச்சு, இயற்கை வளங்கள் எல்லாம் மறைந்து கொண்டே இருக்கிறது, அழிந்து கொண்டே இருக்கிறது. காட்டில் இருக்கிற மிருகங்கள் எல்லாம் இப்ப நாட்டுக்கு வர வேண்டிய சூழல் வந்து விட்டது. நாட்டில் இருக்கிற மனுஷன் எல்லாம் இப்ப காட்டுக்கு போகிற சூழல் ஏற்பட்டு விட்டது. நகரத்தை விட்டு கிராம பகுதியில் போகிறான், காட்டு பகுதியில் போய் வாழணும்னு நினைக்கிறான், அமைதியை தேடி போய் கொண்டிருக்கிறான். மனுஷனோடு சஞ்சரித்து வாழ வேண்டியவன் தனிமையாய் காடுகளிலும் மலைகளுக்கும் அவன் தன்னை துறந்து போக வேண்டிய சூழல் வந்து விட்டது. இப்பொழுது அத ஞானம் என்று சொல்கிறான், முக்தி என்று சொல்கிறார்கள். அது எதுவுமே அது ஒன்றிலும் அவனுக்கு தரப்போவதில்லை. எப்போது நீ ஆண்டவரை விட்டு விலகுகிறாயோ, எப்போது சிருஷ்டிகளை விட்டு தனிமைப்படுத்துகிறாயோ உன்னை, அப்போது நீ ஆண்டவரை மறுதலிக்கிறாய் என்பது அர்த்தம். ஆண்டவர் உருவாக்கின அனைத்து மக்களோடும் அனைத்து சிருஷ்டிகளோடும் ஒருங்கிணைந்து வாழ்வதற்கு தான் ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கினார். அதுதான் இந்த முதல் இந்த 24-25 வசனங்கள் இவைகள் எல்லாம் ஏன் நேர்த்தியா ஆண்டவர் கண்டார். எல்லாவற்றையும் உருவாக்கின ஆண்டவர் எல்லாம் மகிழ்ந்து ஒருவரை ஒன்று சார்ந்து ஒன்று இணைந்து என்னை மகிழ்ப்படுத்த வேண்டும் என்பதற்காக அதை மனுஷன் விட்டு போனார். அதுவே எல்லாம்
அந்த சைக்கிள்ல பிரேக் டவுன் ஆயிடுச்சு. எல்லாம் ஒன்றை ஒன்று நெருடலை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறது. சூரிய வெப்பம் இன்று மிக வேகமாக மனுஷனை தாக்கிக் கொண்டிருக்கிறது. சர்ம வியாதிகள் மனுஷன் இன்றைக்கு பல பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். பல வியாதிகள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. காரணம், பல வியாதிகளுக்குரிய காரியங்களை இந்த சூரிய வெப்பம் உருவாக்கி கொண்டே இருக்கிறது. அநேக ஏனென்றால் அவைகள் ஓசன் படலத்தின் நிமித்தமா ஒரு மென்மையான ஒரு ஒளிவீச்சு இருந்து கொண்டிருந்தது. அநேக கிருமிகள் அதில் இருந்தது. அது மனுஷனை பாதிக்கக்கூடிய அனைத்து கிருமிகளையும் அழிக்கக்கூடியதாக இருந்தது. நேரடியாக வந்ததுனால எல்லா கிருமிகளும் ஒன்றை ஒன்று இச்சிக்கிற நிலைமை வந்து விட்டதுனால மனுஷன் பாதிக்கப்படுகிறான். அதற்கு மருந்தே இல்லை. என்னவோ போராடி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல காரியங்கள் இன்றைக்கு மனிதர்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சிருஷ்டித்த அனைத்தும் ஒன்றுக்கு ஒன்று எதிர்மறையாக செயல்படுகிறதுனால் ஆண்டவர் நல்லவைகளாக படைத்தார். மனுஷன் அதை சுயநலமாய் மாற்ற. ஏன் சுயநலமாய் அவன் போனான் என்று பார்த்தால் அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆண்டவர் அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். அதை அடுத்த 2 வசனங்களை வாசித்தால் இந்த மனுஷனை அனைத்து சிருஷ்டிகளுக்கு மேல ஒரு பவரை கொடுத்தார். ஆண்டு கொடுப்பான்னு அவ்வளவுதான் போச்சு. சாதாரணமா உண்டாக்கினாரு, அது அப்படியே நிறுத்திட்டு இருந்தா அவனும் பறவைகள் மிருகங்கள் போல அப்படியே இருந்துட்டு. ஆனால் அவனுக்குள்ளே திறமையும் தாழ்ந்துகளையும் வைத்து அனைத்து சிருஷ்டிகளையும் நீ ஆண்டு கொள்ள வேண்டும் என்ற ஒரு அதிகாரத்தை அவன் கையில கொடுத்தார். அவனுக்கு தலைகால் புரியல. நேர நேரங்களில் அப்படிதான் இப்படி நாம் போய் கொண்டிருக்கிறோம். ஒருவரை ஒருவர் மதிக்காம, ஒருவரை ஒருவர் கனம் பண்ணாம, ஒருவர் விரோதமாய் ஒருவர் நாம வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வதனால. உன்னை கணவனாக வைத்தார். எவ்வளவு மென்மையா இருக்கணும், எவ்வளவா அன்பா மனைவி நேசிக்கணும், எப்படி குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்க வேண்டும், குடும்பமா எப்படி ஆண்டவரை பயன்படுத்த வேண்டும். உன் கணவன் என்ற ஒரு ஸ்தானத்தை உனக்கு ஆண்டவர் கொடுத்தது நிமித்தமா நீ எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள வேண்டும், தன் வாழ்க்கைக்குள்ள வர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடுக்குள்ள எடுக்கிறதுனால குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகள், ஒரு புரிதல் இல்லாமலே போச்சு குடும்பம். மனைவிக்கும் அப்படிதான். படிப்பு வேற, ஞானம் கொஞ்சம் அதிகமா வந்துச்சுன்னா கொடுத்திருந்தால் கணவன் என்ன பண்றதில்லை, அவர்கள் குடும்பத்திற்கு இடர்களாகவே மாறி போகிறார். ஏனென்றால் ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவரை மகிழ்படுத்துவதற்காக என்பதை மறந்து சுயநலமாய் எனக்கு எல்லாம் தெரியும், நான் பார்த்துப்பேன், எனக்கு இந்த காரியம் வருகிறதுனால அநேக நேரங்களில் குடும்பத்தில் குழப்படிகள் வருவது காரணமாகும். பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு கண்ணீர் உடைத்து விழித்திருந்து பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி அவர்கள் படிப்பு கொடுத்துட்டாங்க, வேலையை கொடுத்துட்டாங்க. பிள்ளைங்களுக்கு தினகாலம் படிப்பாங்க. யார் யார் பேச்சையும் கேட்கறதுக்கு எனக்கு முன் வர்றதில்லை. நீங்க எங்கே பிள்ளைகள் என்று கேட்கறதுக்கு இப்போ முடியல. இப்போ எங்க போனாலும் கேட்க முடியாது, எங்க இருக்கிற கேட்க முடியாது. என்ன செய்யற அது எனக்கு தெரியும் அமைதர் அப்படின்னு சொல்றாலும், இன்னும் கொஞ்சம் மிஞ்சி போனா உங்க காலையில் இந்த காலம் சொல்ற அளவுக்கு. அதுதான் ஆண்டவர் இந்த மனுஷனுக்கு அதிகாரத்தை கொடுத்து, இந்த ஆளுமை தன்மையை கொடுத்து, சகலத்தை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், பண்படுத்துங்க, பாதுகாங்கள் என்று சொன்னதை மறந்து போய் சத்துருவானவன் ஒவ்வொருவரும் அயக்கி சுயநலக்காரர்களாய் இந்த உலகத்துல ஆண்டவரை வீணில, ஆண்டவரை நாமத்தை வீணில வளர்ந்தவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. மாற்று உருவாக்கப்பட வேண்டிய நாட்கள் வந்துவிட்டது. ஆதியாகமத்தில் ஆண்டவர் சிருஷ்டித்தார்,
சிலர் என்று படித்து விட்டு போறதில்ல. சிருஷ்டித்தவைகளை நான் இந்த நிலையில பார்க்கிறேன், அவளை எவ்வளவாய் நான் பண்படுத்துகிறேன், அவளை எப்படியாய் நான் பாதுகாக்கிறேன் என்ற ஆராய்தல் புரிதல் நமக்கு தேவை என்று. அந்த புரிதல் நமக்கு இருக்குமானால் நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாய், கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் நேர்த்தி சூழ்நிலைகள் இவைகள் நம்மை ஒரு நல்ல ஒரு நிலைப்பாடுகளுக்குள்ளே நம்மை நடத்தும். நல்ல ஒரு சமாதானத்தின் வழியில் நம்மை நடத்தக்கூடியதாக இருக்கும். அவைகள் இல்லாததுனால்தான் கோபம், எரிச்சல், பிரச்சனைகள், பிரிவினை, வைராக்கியம் இவைகள் ஒருவரை ஒருவர் நொந்து காலைகள் இவைகள் பெருகி சமூகத்தில் பல அசம்பாவிதங்கள் ஏற்படுவது காரணமாக போகிறது. இன்றைக்கு இருக்கிற போராட்டம் அப்படிதான். உலகம் முழுவதிலும் இந்திய தேசத்துல நாம் வாழ்கின்ற மாநிலத்தில் எவ்வளவு போராட்டம், யாருக்கோ நடக்குது, எங்கோ நடக்குதுன்னு இங்கே அமைதியாக தான் உட்காந்து. ஆனா எனக்கு அது பாதிப்பு. எங்காவது தூத்துக்குடியில் நடக்குது, எங்காவது கோயம்புத்தூரில் நடக்குது, எங்காவது லேபர்கள் திருப்பூரில் நடந்து இருக்குது. இப்படிதான் யோசனை பண்ணணும். இந்த தேசமே இன்றைக்கு அச்சுறுத்துற அளவுக்கு 66 நாட்களுக்கு மேலாக டெல்லியில விவசாயிகள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறார். 40-50 தமிழ் மக்கள் பல மாதங்கள் உட்கார்ந்து இருந்தார்கள். ஒன்றுக்கான இப்போ பல ஆயிரக்கணக்கான மக்கள் சேர்ந்து விட்டார்கள். இன்னும் லட்சக்கணக்கில் போகும். பல நிலைகளில் போராட்டங்கள் வெடித்துக் கொண்டது. இவைகள் எல்லாம் அதிகாரத்தின் உச்சத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆளுகையின் உச்சத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அதிகாரங்களும் ஆளுகை தன்மைகளும் ஆண்டவர் கொடுக்கிறது. ஏதோ நாங்கள் பெரும்பான்மையினராக இருக்கிறோம், எங்களுக்கு ஓட்டு போறதுக்கு ஆட்கள் இருக்கிறார்கள், நாங்கள் பெரும்பான்மையை ஜெயிச்சுட்டு என்பதற்காக அல்ல. இவைகள் எல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறது என்பதை மறந்து போகிறார்கள். அந்த மறந்து போகிறது நிமித்தமாகத்தான் இன்று சமூகத்தில் பிரச்சனைகள் வெடிக்கிறது, கலவரங்கள் வெடிக்கிறது. எங்க நாம தன்மை உடையவர்களாக, மென்மை உடையவர்களாக ஆண்டவரை முன்னவைத்து செய்கிறோமோ அங்கு சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மனநிறைவு இருக்கும். நாம் கையெழுத்து செய்கிற காரியம் வாய்க்கும். இந்த அதிகாரங்களும் ஆளுகை தன்மைகளும் பெரும்பான்மையும் எங்களுக்குரியது நாங்கள் என்ற சுயநலம் அவர்களுக்குள்ளே வருகிறதுனால சந்தோஷமா இருக்க வேண்டிய இடம்லாம் மாறி போகுது. பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டிய இடத்துல பிரச்சனைகள் கலப்புது. அப்போ எதுல வரும் தெரியல. அது வாலிப பிள்ளைகள் இருந்து வருது, அது தெரியாது. லேபர்ஸ்ல இருந்து இந்த தொழில் செய்கிறவர்கள் மூலமா வருது, அது தெரியாது. இப்போது அதிகாரிகள் மூலமா வராது, வருமா தெரியல. இப்ப இருக்கிற காலகட்டத்தில் பிரச்சனைகள் நமக்கே தெரியாமல் கோட்டீஸ்வரர்களின் இடத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. உலக அளவில் பேசப்படுகிற இந்த செல்வந்தர்களின் மூலமாகத்தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த தேசத்துக்குள்ள, உலகத்துக்குள்ள வந்து கொண்டிருக்கிறது. ஏழை எளிய மக்களிடத்திலிருந்து வரல. ஏதோ விழிக்கிறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம் போயிட்டு, ஏதோ உழைக்கிறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம் போயிட்டு. இந்த பிரச்சனைகள் எல்லாம் அதிகாரம் வகிக்கிறவர்களிடத்திலிருந்து, பெரும் செல்வந்தர்களிடத்திலிருந்து பிரச்சனைகள் இன்றைக்கு திணைக்கப்படுகிறது. இந்த சமூகத்துக்கு மேல இவ்வளவுதான் உட்கார்ந்து பார்க்கிற பொழுது ஆண்டவர் இந்த ஆளுகை தன்மையும் இந்த அதிகாரங்களையும் எதற்கு கொடுத்தார் என்பதை யோசிக்கும். எல்லா சிருஷ்டிகளையும் நேசிக்கணும், எல்லா மனுஷரோடும் ஒப்புரமாய் இருக்கணும், சுமூகமாய் வாழ்வு நடத்தணும் என்பதற்காக இந்த அதிகாரங்களை கொடுத்தார். இவைகளெல்லாம் ஒன்றை ஒன்று மிஞ்சி போகிறதுனால இந்த பாவம் மீறுதல்களும் இந்த உலகத்துக்குள்ள, சமூகத்துக்குள்ள வந்து பெருகி போச்சு. சின்ன ஒரு ஆரம்பத்தில் சத்துருவானவன் ஆண்டுடைய வார்த்தையிலே சந்தேகத்தை வைத்தார். ஆண்டுடைய வார்த்தைகளில்
சந்தேகத்தை ஏற்படுத்தின பிசாசானவர் அவனை ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு வழி விலகி போக செய்தார். கீழ்ப்படியாமல் அவன் போனது நிமித்தமாக அனைத்து காரியங்களுக்கும் இன்று பிரச்சனைகள் பெருகிக் கொண்டே ஒன்றை ஒன்று அழித்துக் கொண்டிருக்கிறோம். அநேக சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாம் மறைந்து போச்சு, பறவைகள் எல்லாம் மறைந்து போட்டது, அநேக செடிகள் தாவரங்கள் எல்லாம் மறைந்து போச்சு, அநேக பூக்கள் போச்சு. அவைகளெல்லாம் போனதுனாலதான் இன்றைக்கு பலவிதமான கொள்ளை நோய்கள் மனுஷனை தாக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த கொள்ளை நோய்களை மாற்றுவதற்காக, இந்த கொள்ளை நோய்களை தப்பித்துக் கொள்வதற்காக மனுஷன் ஏதோ யுக்திகளை செய்து கொண்டிருக்கிறான். அதனால நாட்டை அழிக்கிறான், காட்டை அழிக்கிறான், மிருகங்களை அழிக்கிறான். ஏதாச்சும் நமக்கு ஒரு நன்மை பிறக்காது என்று அவன் இருளிலே ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆண்டுடைய வார்த்தையை விட்டு விலகினவன் மறுபடியும் எப்போது ஆண்டுடைய வார்த்தைக்குள்ள வருகிறானோ அப்பொழுதுதான் இந்த சமூகத்துக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், மனநிலை வரும். ஆண்டவர் சகலத்தையும் ஆதியில உருவாக்கினது எப்போது கனம் பண்ண ஆரம்பிக்கிறோம், எப்போது ஒருவரை ஒரு மதித்து வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்போதுதான் இந்த சமூகத்துல ஒரு மனநிலை வரும். இந்த குறைபாடுதான் நீங்கும். எப்பொழுது ஆண்டுடைய வார்த்தையை விட்டு விலகினாலோ கீழ்ப்படியாமல் போனாலோ அப்பொழுது பாவம் மனுஷனுக்குள்ள வந்தது நிமித்தமாய் ஆனந்தினமும் தீமை செய்கிறவனாய் மாறிக்கொண்டிருக்கிறார். ரோமர்கள் 7:19-20 சொல்லுது, அவன் விரும்புகிற நன்மை செய்ய முடியாதபடிக்கு அவன் விரும்பாத தீமையை செய்கிறான். அவன் செய்யறா அவன் இல்லை, ஏன்னா அவன் தேவசாயம் உருவாக்கப்பட்டான். அவன் செய்யல, அவன் உள்ளத்தில் இருக்கிற பாவமே அப்படி செய்ய, அவன் உள்ளத்தை ஆளுகை செய்கிற சத்துருவே அதை செய்ய தூண்டுகிறான் என்று ஒவ்வொரு நாளும் போராட்டம் இருக்குதான் செய்யணும். இருக்கும் போது இன்னைக்கு சந்தோஷமா இந்த நாளை போனோம்பா அப்படின்னு தான் ஜோபம் பண்றோம். ஜோபம் பண்ணி குடிச்சு வெளியே வந்தோன்னே ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு அந்த அம்மா ஒன்று சொல்லணும். அப்புறம் அந்த அம்மா சொல்ல போனால் பசங்க வந்து நடுவு நிற்கும். அந்த பசங்க சொன்னா அவ்வளோதான் காலை டிஃபன் இருக்காது, ஆனால் போப்பான்னு சொல்லிட்டு போயினே இருக்க வேண்டியதான். இப்படிதான் இந்த பிரச்சனை ஒன்றும் இல்லாததுக்கு ஆரம்பிச்சு வந்து பெரிய பூகம்பமா வெளியே. இதுதான் இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொரு நாளும் போராட்டம், கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் நிதானம், கொஞ்சம் விட்டு கொடுத்தல், இது நம்ம விட்டு விலகி போனது. நல்ல வசனம் இது. கலாத்தியர் எழுதியிருக்கும் 5:16 கலாத்தியர் எழுதியிருக்க பவுல் அழகாக எழுதுவாரு. 5:16 பின்னும் நான் சொல்வது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடங்க, அப்போது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஏன்னா வேற வாசிக்கிறது எடுத்தவொடனே காலையில் உட்காந்து வேதத்தை வாசித்து ஒரு ஜபம் பண்ணினா போதும். எடுத்தவொடனே பேஸ்ட்டை கையில் போட்டு டிவி ஆன் பண்ணிட்டு உட்காந்து பார்த்துட்டு தேய்ச்சிட்டு இருந்தா இதுதான் நடக்கும். இல்லை பேஸ்ட்டை போட்டு ரோட்டில் போது நின்றுங்கன்னா இப்படிதான் நடக்கும். இப்படிதான் நம்முடைய காலம் துவக்கமே அப்படி போயிடும். நான் சொல்வது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாம்சத்துக்கு ஏற்ற காரியங்களை நாம் செய்யறோம். அதனால என்ன சொல்றதுன்னா மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் ஒன்றை ஒன்று என்ன பண்ணலாம் இச்சிக்கிறது என்று ஒவ்வொரு நாளும் இந்த போராட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த பாவத்தில் விழுந்த மனுஷனை மறுபடியும் அவனை சரி செய்தால் சகலமும் நல்லாயிடும்ன்றதுதான் ஆண்டவரை நோக்கம். இல்லைன்னா இந்த மரத்தை வெட்டிட்டான், இந்த மரத்தை உருவாக்குவதற்கு என்ன செய்யலாம்னு சொல்லி ஆண்டவர் அதை யோசிக்கல. ஐயோ இந்த காற்றை அழிக்கிறானே, ஐயோ இந்த மிருகத்தை அழித்து விட்டானே, ஐயோ இந்த சமுத்திரம் பெருகி கொண்டே இருக்கிறது, இந்த தண்ணீர் வரது எங்கேயோ வந்து அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது, அதை நிறுத்தலாமே. இதை ஆண்டவர் யோசிக்கல. அவைகளெல்லாம் குறைந்தாலும் அதிகமானாலும் அவைகள் ஆண்டவரை மையப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த மனுஷன் எப்போது ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு விலகினானோ, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகினானோ, தான் ஆண்டவருடைய சாயம் என்பதை மறந்து போனானோ அப்பொழுதே இந்த தேசத்திற்கு அவருடைய சிருஷ்டிப்புக்கு பாதிப்பு, அழிவு என்பதை ஆண்டவர் உணர்ந்ததுனால தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்குள்ள அனுப்பி இந்த உலகத்தில் ஏற்பட்ட எல்லா அநியாயத்தையும் நீக்கும்படி, அநீதியை நீக்கும்படி இந்த மனுஷனை திருத்தலாம் நினைச்சார். மனுஷனை மறுபடியும் மாற்றுருவாக்கி அவன் சகலத்தை ஆண்டு கொள்ள வேண்டும், தன்னை பிரதிபலிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் உணர்ந்து தனக்கு ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினார். அவர் ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். அந்த ஜெபம் தான் இயேசு சொன்ன ஜெபம். சீஷர்களுக்கு பரமண்டலங்களில் இருக்கின்ற பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யறது போலவே பூமியில செய்யணும்.
பரலோகத்துல நீங்க என்ன மாஸ்டர் பிளான் பண்ணி இந்த உலகத்தை உருவாக்கி இந்த உலகத்தை எப்படி இருக்க வேண்டும் என்று சிருஷ்டித்தீரோ அந்த சிருஷ்டிப்பை மறுபடியும் அந்த மாஸ்டர் பிளான் திருப்பி இங்க வரணும். அதுதான் ஆண்டவர் சீசனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எங்களுக்கு ஒரு ஜபம் சொல்லிக் கொடுங்க. முதல் காரியம் என்ன தெரியுமா ஐயா? சீசனுக்கு சொன்னாரு, என்னை பின்பற்றி வரீங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ஜபம் சொல்லித்தாங்க. இந்த உலகம் எப்படி என் பிதாவானவர் என் தகப்பன் நான் எப்படி உருவாக்கினேன் என்றால் எல்லாம் ஒன்றை ஒன்று சார்ந்திருந்தது, ஒன்றை ஒரு இணக்கமாயிருந்தது, ஒன்றை ஒன்று மகிமைப்படுத்திக் கொண்டு என்னை துதித்துக் கொண்டிருந்தது. எல்லாம் இப்போ கெட்டு போயிருக்கிறது. அதனால பரலோகத்தில் என்ன இருக்குதோ அது எங்க வரணும்? பூலோகத்தில். அவருடைய மாஸ்டர் மறுபடியும் இந்த பூமியில கொண்டு வந்து புது உலகம், புதிய பூமி, புதிய சிருஷ்டிகளை உருவாக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய நோக்கமாக இருக்கிறது. அவர் படைத்தவை நல்லவைதான் என்றும் படைத்துக் கொண்டிருக்கிறார். தான் படைத்தது பூர்ணமான வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. அது சொன்னாரு, பரலோகத்தில் நடந்துதான் மறுபடியும் வரணும். அது வந்துச்சுன்னா அவைகள் எல்லாவற்றையும் சரி செய்யும். அடுத்த ஆதாரம் உனக்கு வந்துடும். ஒவ்வொரு நாளும் நீ ஒருத்தர் விரோதமா இருக்கிறது, கடன் கொடுக்கிறவங்களா இருப்பீங்க, ஒருத்தர் மன்னிக்கிறவங்களா இருப்பீங்க, ஒருவரை ஒரு சார்ந்தவர்களா இருப்பீங்க. எல்லாம் ஒரு புதிய உலகம் உருவாகும், மறுபடியும் உருவாக்க வேண்டும் என்பதுதான் இயேசு தன் சீஷனுக்கு ஜெபமாக. இன்றைக்கும் அதைதான் படிக்கணும். ஒவ்வொரு நாளும் அந்த ஜெபத்தை சொல்லிட்டாங்க. நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரை மைப்படுத்தும்படியாக நான் என்ன செய்ய போகிறேன்? ஜெபம் செய்யணும். எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே, இந்த காலை தியான வேளையில நீ படைத்தவைகள் சிருஷ்டித்து அனைத்தும் நல்லவை தான் சொல்ல. ஆனால் அவைகளெல்லாம் சீர்கெட்டு இருக்கிறது. அதற்கு காரணம் மனுஷன் என்பதை உணர். உங்களுடைய சாயல் உருவாக்கப்பட்டவர் நாங்கள் இன்று உண்மை பிரதிபலிக்கலாம் மாறணும். உருவாக்கின அனைத்து காரியங்களிலும் அக்கறை உள்ளவர்களாக எங்களை சீர்படுத்தி அதை சீர்படுத்துவதற்கு எல்லா சிருஷ்டிகளோடும் இணக்கமாக வாழ்வதற்கு நீர் எங்களை தகுதிப்படுத்தும்படி தொடர்ந்து நீர் பேசுகிறார். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறார். நற்செய்தியை கேட்ட நாம் யாவரும் எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாமம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதைக்கு உட்படுத்தப்பட்டார். பொறுத்தை பிலாத்தின் காலத்திலே பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு பாதாளத்தில் ஏறினார். மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து எழுந்திருக்கிறார். கருணாடத்துக்கு சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வார்த்தை கேட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரை மனத்திலிருந்து அழைத்து வருவார். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிரத்தில் பரிசுத்த சபையும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நம்ம அமர்வோம். செயலுடைய அறிவிப்பு வாசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆராதனை உரைகளிலே எந்த மாற்றமும் இல்லை. 8 மணிக்கு ஆராதனையும் அடுத்ததாக 10 மணி ஆராதனையும் நடைபெறும். சபையார் கவனத்தில் கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாளைய தினம் கூட 7 மணிக்கு சிறுபெற்ற ஆராதனை நடைபெறும். சபையார்களை கவனத்தில் கொள்ளவும் உங்களை இதில் கலந்து கொள்ளவும் உங்களை நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆண்டுக்கான ஸ்காலர்ஷிப் குறித்து நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம்.
விவாத அறிக்கை திருந்திய திருச்சபை வீரர் பேராக வித்தேல் ஆலயத்தை சார்ந்த திரு என்டி பிரவுன் அவருடைய குமாரத்தி செல்வி மேக்ரீன் அனிதி பிரவுன் என்பவருக்கும் கேரளா இனத்து மார்க்கோமா திருச்சபையை சார்ந்த திரு கேவி தாமஸ் குட்டி என்பவருடைய குமார் திரு எபின் தாமஸ் என்பவருக்கும் திருமணம் செய்ய பிரிவுகளா நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவ்விருவருக்கும் திருமணம் நடத்தக்கூடாதபடி நியாயமான தடைகள் நம்முடைய திருச்சபை நியமப்படி தேச சட்டப்படியும் இருக்குமானால் அதை திருச்சபை போதகருக்கு எழுத்தின் மூலமாக எழுதி தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதை இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராலயத்தில் ஆலயத்தை சார்ந்த திரு ஜான் சுந்தர் என்பவருடைய குமாரத்தி செல்வி கிரேஸ்வரன் மெலிதா என்பவருக்கும் தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராலயத்தில் ஆலயத்தை சார்ந்த திரு வினோத் அருண் ஜான் திருவாரூர் அருண் ஜான் என்னுடைய குமாரனுக்கும் திருமணம் செய்ய பெருமாள் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவ்விருவருக்கும் திருமணம் நடத்தக்கூடாதபடி நியாயமான தடைகள் நம்முடைய திருச்சபை நியமப்படி தேச சட்டப்படி இருக்குமானால் அதை திருச்சபை போதகருக்கு எழுத்து மூலமாக எழுத்தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. திருமண அறிவிப்பு. தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் சத்துவாச்சாரியில் இருக்கிற மீட்பர் ஆலயத்தை சார்ந்த திரு திருத்துவதாஸ் என்பவருடைய குமாரன் டி ஜான்சன் என்பவருக்கும் ஷேபாக்கம் தூய யோசிப்பு ஆலயத்தை சார்ந்த திரு லூகா அந்தோனிதாஸ் என்பவருடைய குமாரத்தி பவித்ரா அக்னேலோ என்பவருக்கும் திருமணம் செய்ய பிரிவுகள் நிச்சயிக்கப்பட்டு முறையாக இவர்களுக்கு அவருடைய ஆலயங்களில விவாக அறிக்கை வாசிக்கப்படுகிறார். இவர்களுக்கு நம்முடைய திருச்சபையில் வருகிற 6ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி திருமணம் நடக்கும் என்பதை திருச்சபையார் அறிவிப்பு செய்கிறார். இந்த திருமணம் நடக்கக்கூடாதபடிக்கு நியாயமான தடைகள் திருச்சபை நியமப்படியும் தேச சட்டப்படியும் இருக்குமானால் அதை திருச்சபை போதகருக்கு எழுத்தின் மூலமாக எழுதி தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் யாரும் எழுதின கிறிஸ்துவ கீர்த்தனையில 86வது கீர்த்தனை சுந்தர பரமதேவ மைந்தன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் புகழ்ச்சி பாடல்கள். அப்பொழுது இரண்டாவது காணிக்கை Tira
ஜெபம் செய்யும். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்று மாறாதிருக்கிற எங்கள் அன்பினானவரே, இந்த நல்ல அருமையான ஓய்வு நாள் ஆராதனை வேலைக்காக நாங்கள் உங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. திருச்சபை மக்களாக ஒன்று கூடி உண்மை ஆராதிக்கவும், உடைய நாமத்தை அறிந்து கொள்ளவும், உடைய நாமத்தை குறித்து பாடவும் எங்களுக்கு கிருபை செய்த தயவுக்காக மக்கள் நன்றி சுவாமி. கடந்த நாட்கள் முழுவதும் 2021ஆம் ஆண்டில் ஒரு மாதத்தை முடிக்க செய்த கிருபைக்காக மக்கள் நன்றி. 2வது மாதத்துக்குள்ளே செல்ல இருக்கின்ற எங்களோடு நீர் இருந்தனர் சுவாமி. ஒவ்வொருவருக்கும் நல்ல தைரியத்தை தான், நல்ல சரீர சுகம்பலன் ஜீவனை தான். மட்டும் காத்தவர் இனி ஒரு நாளிலே நீர் காத்துக்கொள்ளும். நீ செய்த எல்லா நன்மைக்காக மக்கள் நன்றி. இந்த திருச்சபையின் ஆராதனைக்கு கலந்து கொள்ள முடியாத சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக, வேலை நிமித்தம் வர முடியாத இருக்கிற பிள்ளைகளுக்காக இடத்துல வருகிறோம். அவர்களுக்கும் நம்முடைய ஆசீர்வாதத்தாலும் அவ்வேடி நிற்கிற எல்லா நன்மைகளும் அவர்களுக்கு கிடைக்கும்படியாக செய்தல் வேண்டும் என்று வேண்டுகிறோம். விசேஷமாக நம்முடைய பிள்ளைகள் கொண்டு வந்த காணிக்கை உடைய பரிசுத்த கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அந்த கருத்தலத்தை வாங்கி உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதித்தலும் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இப்போது தாவே திருமணத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்காக இடத்துல வருகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் காத்துக்கொள்ளும், பயணித்தலும் அவர் கொடுத்த வாக்குத்தத்தை கடைசி வரை நிறைவேற்ற உதவி செய்யும். புதிய குடும்பத்துக்கு நீரே தலைவராக இருந்தவர்களை வழிநடத்தும். இந்த நாளிலே விசேஷமாக பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்கெல்லாம் இடத்துல வருகிறோம். இந்த நாள் அவர்களுக்கு சந்தோஷமான நாளாக இருப்பது போல இந்த ஆண்டு முழுவதும் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்தணும். அவருடைய சொல், செயல், சிந்தனை எல்லாத்தையும் தூய்மைப்படுத்தி காத்துக்கணும். இந்த திருச்சபையின் ஆயருக்காக, செயலர், பொருளருக்காக, கமிட்டி மெம்பர்ஸுக்காக, மற்ற திருச்சபையில் ஒவ்வொரு குடும்பத்தின் நாய் தகவல் பிள்ளைகளுக்காக, வெளிதேசத்தில் இருக்கிற மக்களுக்காக, பிரதேசத்தில் இருக்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருவருடைய தேவைகளை நீ சந்தித்தரும். நாங்கள் இருக்கிற காலத்திற்காக இடத்துல வருகிறோம். நீ நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து உடைய நாமம் மகிமைப்படுவோம். அது நிமித்தம் நேகருக்கு நன்மை கிடைக்கும் என்று தொடர்ந்து உடைய கிருபை எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் மூலம் என்று கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நாம் தோமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நாம் யாரும் எழுந்து நின்று கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலே செய்யப்படும் போது பூமியில் செய்யப்படுவதாக. அது வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தான். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வது நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றம் பண்ணி எங்களை சோதனை பேசி பண்ணாமல் தீர்ந்து வச்சிருக்கிறோம். ராஜ்யம் வல்லமையும் மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவில்லை. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்துவோம் நம்மோடு கூட இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்துடன் போய் வர கடவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.